ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனவேதனைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் புரிந்துதான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். உன்னுடைய மனதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, ஏதேது விஷயங்கள் இருக்கிறது, எதை போட்டு நீ குழப்பிக் கொள்கிறாய், எந்த விஷயத்தில் நீ அழுது புலம்புகிறாய், யாரை நினைத்து கவலைப்படுகிறாய் என்று ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக இவ்வளவு போராடுகிறாய், எதற்காக உன்னுடைய வாழ்வில் இவ்வளவு தூரம் மனவேதனையில் இருக்கிறாய், என்ன வேண்டும், என்னதான் உனக்கு தேவை, உன்னுடைய வாழ்வில் உன் சோகத்திற்கு காரணம் என்ன என்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும். ஒரு விஷயங்கள் கூட எனக்கு தெரியாது என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமும் எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். உன்னுடைய ஆசை, உன்னுடைய கனவு, உன்னுடைய அனைத்து விஷயமும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும். காரணம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொன்றையும் அமைத்து தருவதே நான் தான். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள். ஆனால் இந்த சாயாகிய நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று வரவில்லை. உன்னை சந்தோஷமாக, நிம்மதியாக, நீ எல்லா இடத்திலேயும் திருப்தியாக வாழ வேண்டும் என்றுதான் நானும் உன்னை நோக்கி வருகிறேன். உன்னுடைய தொடர் முயற்சிகள் வெற்றி பெறும். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயங்களும், நம் வாழ்க்கையில் இது நடந்து விட்டதே, அது நடந்து விட்டதே என்று எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் உனக்கு இன்பமே சேரும். நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டா, சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காதது மாதிரி நடக்கும். ஆனால் திடீரென்று பார்த்தீர்கள் ஆனால் அப்படியே உங்களுக்கு அற்புதமே நடக்கும். எதிலும் உங்களுக்கு கஷ்டம் வராது, எதிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் வராது. அப்படிப்பட்ட விஷயம் நடப்பதற்கு முன்பு சில கஷ்டங்கள் உங்களுடைய மனதில் எழும். அதை வைத்து இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்களோ அதைவிட அற்புதமான சந்தோஷத்தையும் அனுபவிப்பீர்கள். அதில் எந்த ஒரு சிறு மாற்றமும் அல்ல. இன்று சில விஷயத்தை நினைத்து நீங்கள் பயப்படலாம், ஆனால் நாளை அதே விஷயம் உங்களுக்கு பிடித்தது மாதிரியும் நடக்க ஆரம்பித்துவிடும். சில விஷயத்தை எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது, புரிகிறதா? ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, எல்லாமே எனக்கு கஷ்டமாகவே நடக்கிறது என்று நினைத்து நீங்கள் புலம்புகிறீர்களோ அதுவே உங்களுக்கு இஷ்டமாகவே மாறிவிடும். இதுதான் வாழ்க்கை. எதையும் புரிந்து கொள்ள முடியாது. எது எப்படி, எந்த நிமிஷம் எது நடக்கிறது என்று உங்களால் எதையும் நிர்ணயிக்க முடியாது. அப்படி எது நிர்ணயிக்க முடியாமல் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நடக்கும் என்றுதான் அர்த்தம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு நன்றாக இது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான். சுலபமாக எது கிடைக்கிறதோ அதில் ருசி இருக்காது. அதுவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அளவுக்கு மீறிய சந்தோஷங்கள் இருக்கும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிலெல்லாம் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, இது கிடைக்காது, இது இத்தனை பிரச்சனை வரும், அத்தனை பிரச்சனை வரும் என்று நினைத்தாயோ அதிலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. சுவாரஸ்யங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. பொறுப்பான பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதே என்று கலங்க கூடாது. ஏனென்றால் பொறுப்பாக யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்குத்தானே எங்கு பிரச்சனையும் வரும். ஏனென்றால் அவன்தானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வான். பொறுப்பில்லாதவன் என்ன செய்வான்? நீயே சொல் பார்க்கலாம். பொறுப்பில்லாதவன் என்ன செய்வான்? எதையும் கண்டு கொள்ள மாட்டான். அவனுக்கு நல்லது நடந்தாலும் தெரியாது, கெட்டது நடந்தாலும் தெரியாது.
அவனுக்கு ஆக மொத்தம் எதுவுமே தெரியாது. ஆனால் பொறுப்பாக இருப்பவன் மூளை முடுக்கில் என்ன இருக்கிறது, அந்த இடத்தில் என்ன பிரச்சனை, இந்த இடத்தில் என்ன பிரச்சனை என்றே பார்ப்பான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுப்பாக இருக்கிறாய், அதனால்தான் பிரச்சனை. அதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த பொன்னான பொறுப்பாக இருக்கும் விஷயத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல விதமான அற்புதங்கள், அதிசயங்கள் அனைத்தும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். அது எந்த ஒரு குறையையும் இந்த சாய் வைக்க மாட்டேன். தொடர்ந்து முயற்சி செய்பவன் ஜெயிப்பான். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இன்று சிறப்பாக இருக்க வேண்டும், நாளை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே சிறப்பாகவே இருப்பாய். நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல அற்புதங்களும் உனக்கு கிடைக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நலவும் வளவும் நல்ல நல்ல விஷயங்களும் கிடைத்து தீரும். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக உற்றுப்பார். இந்த சாயாகிய நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் செய்திருக்கிறேன் என்று, அற்புதத்தையே செய்து இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையே செய்து இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான ஏற்றங்கள், நிறைய விதமான அதிசயங்கள் எல்லாவற்றையுமே செய்து இருக்கிறேன். அப்படி எல்லா விஷயத்தையும் செய்து வைத்திருக்கும் நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் துரோகத்தை செய்வேன்? உன்னுடைய வாழ்வில் இனிமே நீ பார்க்க போகும் விஷயம் எல்லாம் அற்புதங்களே. தொடர்ந்து முயற்சி செய். வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ பல மடங்கு உயர்வதற்கான அனைத்திலும் நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வேன். இன்று கடினமான சூழ்நிலை, நாளை அதுவே உன்னுடைய வாழ்வில் இன்பமான காலகட்டம். இன்று கசப்பாக இருக்கும் சில விஷயங்களை நினைக்கும் பொழுது நாளை அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் இனிப்பாகவே மாறும். இன்று எதிலும் ஆர்ப்பாட்டமும் வேண்டாம், இன்று எதிலும் பதட்டமும் வேண்டாம். எல்லாமே உனக்கு திருப்தியாகவே அமையும். எல்லாமே உனக்கு அற்புதமாகவே நடக்கும். தொடர்ந்து அனைத்திலும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உன்னை நீயே திரும்பி பார்க்கும் வகையில் இன்பத்தையே நிகழ்த்தும். இன்று சில விஷயங்கள் உன்னை நோகடித்தாலும் நீ இனிமேல் பார்க்க போகும் விஷயம் ஒவ்வொன்றும் இன்பமாகவே ஆக்கும். சந்தோஷத்தை கைவிட்டு விடாமல் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் சந்தோஷமாக இருங்கள். நான் இருப்பேன். சந்தோஷத்தில் உங்களை நான் நிச்சயமாக மூழ்க வைத்து உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாக நினைத்து வாழ வைப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.